தஞ்சாவூர்லேருந்து கடல் வந்து 40 கிலோமீட்டர் வரும். எத்தனை சைக்ளோன் பார்த்துருக்கோம், எத்தனை புயல் பார்த்துருக்கோம், ஒரு சின்ன டில்ட் ஆயிருக்கா? ஏன்னா பேஸ் எல்லாமே மணலில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செங்கலை உடைச்சிங்கன்னா நிறைய கல் இருக்கும். ஆனால் இதே நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் உடைச்சிங்கன்னா களிமண் தான் இருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கானா, இப்போ எப்படி இருப்பானோ அவன் பயப்படணும் நம்மளை பார்த்து. அந்த ராஜராஜன் நினப்புலையே நீங்கள் அந்த கோயிலை போய் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகழ்வாய்வுலையுமே ஒவ்வொரு அருமையான கருத்துக்களை நான் சொன்னால இப்போ 22 இடம் அகழ்வாய்வு செஞ்சுருக்கிறேன். இந்த 22 இடத்துலையும் எனக்கு 22 விதமான அனுபவம். ஃபஸ்ட்டு இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம். என்னுடைய ஆரம்ப காலமே 79 கங்கை கொண்ட சோழபுரம் தான் ஆரம்பித்தேன். அந்த 29 ஆரம்பித்து 2009 வரலும் தொடர்ச்சியாக நான் அந்த இடத்துல அகழ்வாய்வு செஞ்சேன். கட்டடத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1.10 சென்டிமீட்டர் திக்னஸ்ஸு, பக்கத்தில் ஒரு 55 சென்டிமீட்டர் கேப்பு, மறுபடியும் 1.50. அப்போ 2.25 மீட்டர் திக்னஸ்ஸு அந்த பில்டிங்குடைய பேஸ். அப்போ குலோத்துங்கன் உலான்னு ஒரு இலக்கியம் இருக்குது. அதில் சொல்லுவான், அதாவது அந்த குலோத்துங்கனுடைய மக வந்து அவன் பையனுக்கு சோறு ஊட்டுறதுக்காக முற்றத்தில் நிற்கிறாளாம். நிற்கிறப்போ அந்த பையன் கையை நீட்டு தான். இவன் எங்கே நீ போய் நிலவை தொட்டுற போறியோன்னு அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறாளாம். அதான் அது வந்து எக்ஸாகரேஷன். புலவரை வந்து ஆனால் ஏன் எக்ஸாகரேஷன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்படி சொல்கிறோன்னா, அவங்க வெளியில் பார்க்குறவங்களுக்கு இலக்கியங்கள் எக்ஸாகரேஷனுவோம். ஆனால் நாங்கள் எங்கள் மைண்ட் எப்படி தெரியுமா பின்னால் போகுது. நிலவு தொடுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இந்த கட்டணம் எவ்வளோ உயரம் இருக்கும், அப்போ எவ்வளோ உயரம் இருக்கணும்னா பேஸ் எவ்வளோ இருக்கணும். அப்போ பார்த்தோம், இது 2.25 மீட்டர் திக்னஸ்ஸு, ஒரு கேப்பு, கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பயே எர்த்குவாக்கு மெஷர் பண்ணி போட்டிருக்கான்னு எங்கள் இப்போ சிதம்பரம் இன்ஜினியரிங் காலேஜில் சொன்னாங்க. ஏன்னா பேஸ் எல்லாமே மணலில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. மணல் இருந்துச்சுன்னா டில்ட்டே ஆகாது கட்டடம். அது மாதிரி வந்து இன்றைக்கி அந்த டெக்னாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 1000 வருஷத்துக்கு முன்னால் அவன் ஃபாலோ பண்ணதை அதுதான் சொன்னாங்க. ஒருத்தர், எதுக்குங்க போன விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த காலத்தில் ஏதோ செஞ்சான், கல் மண்ணை வச்சான், அதை ஏங்க நீங்கள் அதுக்காக நம்ம பண்ணுறதில்ல. நம்மளுடைய பாரம்பரியத்தை மக்களுக்கு எடுத்து காட்டுறதோடு இல்லாமல் 1000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இப்படி இருந்திருக்கிறோம். இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2000 வருஷத்தில் அட்வான்ஸாக இருக்கிறோமா, இல்லை நம்ம ரெடியூஸ் ஆகிருக்கிறோமா, இல்லை நம்மக்கிட்ட என்ன குறைபாடு, நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, அவன் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணால் நாம் ஏன் இன்னும் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணால் தான் டெவலப் ஆக முடியும். அதுக்காக தான் பழமையை பார்த்து நம்ம புதுமையை வளர்த்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த தொல்லியல் அகழ்வாய்வை நடத்துகிறோம். தமிழர்களுடைய கட்டுமானம்ங்கிறது வந்து சங்க காலத்திலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வரணும். அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிகிட்டே வரலாம். இப்போ சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் அகலமாக இருக்கும், பெரிய இது இருக்கும். ஆனால் இதே வந்து பிற்காலத்தில் வர என்ன பண்ணால் அதனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதே வந்து சோழர்கள் காலத்தில் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிற செங்கல் மாதிரி இருக்கும். அடுத்தது விஜயநகர காலத்தில் அதை விட சின்ன சைஸாக வந்துடுச்சு. ஸோ இப்படி வந்து அந்த செங்கல்கள் பயன்படுத்துறதை சொல்கிறேன். அடுத்தது இந்த செங்கல் பயன்படுத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த செங்கல் எப்படி இருக்கணும்னா வெல் லேவிகேட்டட் கிளேயில் இருக்கணும். எப்படின்னா ஒரு தடவை பியூரிஃபை பண்ணணும், 2வது தடவை பியூரிஃபை பண்ணி அதில் எந்த விதமான ஒரு சின்ன ஜல்லி கூட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம செங்கலை உடைச்சிங்கன்னா நிறைய கல் இருக்கும். ஆனால் இதே நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் உடைச்சிங்கன்னா களிமண் தான் இருக்கும். அது ஸ்ட்ரென்த்து, எந்த ஏர்லாக் வராது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைண்டிங் மெட்டீரியல்ஸ் 1 மில்லிமீட்டர் கூட பார்க்க முடியாது. செங்கல் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி கட்டியிருப்போம். நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அதில் கம்ப்ளீட்டாக பைண்டிங் மெட்டீரியல்ஸே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பேஸ்ட் அப்படியே பால் மாதிரி ஊற்றிருக்கான், ஹெர்பல் பாலை ஊற்றி அது மேலே அப்படியே அடிக்கிருக்கான். அதே மாதிரி ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு மெத்தேடை கண்டுபிடிச்சிருக்கான். ஃபஸ்ட்டு சங்க காலத்து கட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா கொற்கை, அரிக்கமேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே அப்படியே அடிக்கிட்டே வருவாங்க, பக்கத்தில் இன்னொரு கல் வச்சு அடிக்கிட்டே வருவாங்க. அது என்ன ஆகிடுதுன்னா கொஞ்ச நாள் அந்த டில்ட் ஆகிடுது அப்படியே. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பிடிப்பு இல்லைல்ல. இவன் என்ன பண்ணுறான், ஒரு கல்லை நீட்டமாகவும் ஒரு கல்லை இப்படி குறுக்கவும் வச்சு, இப்படி ஒரு கல்லை நீட்டமாக வச்சு மேலே மறுபடியும் இதை 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி மேலே ஒரு கல்லை வச்சிடறான். இதுதான் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் மெத்தேடுன்னு. இது என்ன இன்டர்லாக் ஆகிடும். இப்போ நம்ம எப்படி ராஜராஜன் கோயில் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்தில் தான் அவன் அந்த கல்வெட்டு கோயிலே கட்டியிருக்கிறான். ஒரு கல்லோட ஒரு கல் மெர்ஜ் ஆகிடும். அங்கே பேஸ்டிங் மெட்டீரியலே தேவையில்லை. எவ்வளோ புயல் இது வந்தாலும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கடல் வந்து 40 கிலோமீட்டர் வரும். எத்தனை சைக்ளோன் பார்த்துருக்கோம், எத்தனை புயல் பார்த்துருக்கோம், ஒரு சின்ன டில்ட் ஆயிருக்கா?
காரணம் அது வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தையே அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதை நம்ம வந்து உலகுக்கு சொல்லணும்ல, நம்ம அறிவுள்ளவர்களும் சொல்லணும்ல. நாங்கள் எப்படியெல்லாம் திறமையான வந்து பார்க்குறாங்க, ஆகா இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டியிருக்காங்க, எங்கள் ஆள் தான் கட்டினா அப்படின்னா எப்படி கட்டினாங்கிறது நீங்கள் சொல்லணும்ல. அதை சொன்னாதான் ஓஹோ உண்மையாகவே தமிழர்கள் வந்து தெரிவானவர்கள் தான், வீரம் மக்கும் விட்டவர்களை அறிவுத்திறமையும் உள்ளவங்க. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கானா இப்போ எப்படி இருப்பானோ அவன் பயப்படணும் நம்மளை பார்த்து. அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க அதை நிரூபிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதனுடைய எச்சம் தான் இன்னைக்கு நம்ம ஆளுங்க போட்டுட்டு இருக்கிற ஒரு இது. அதனால வரலாறு என்னைக்கும் வரலாறு தான். அதனால செங்கல்ல தயாரிக்கிறது ஒரு கட்டுமானத்தில் ஒரு முறை. அடுத்தது கட்டக்கூடிய விதம் எப்படின்னா, முதல்ல வந்து அடுக்கி வெடிக்கி கட்டினாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அரிக்கமேடு, கொர்க்கை. அதுக்கு அடுத்தது சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுமானம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கட்டடக்கலை. அது வந்து ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் மெத்தேடு. ஒரு தலைப்பகுதி ஒரு பக்கமும் உடல் பகுதி ஒரு பக்கமும் வச்சு தொடர்ச்சியாக கட்டுவாங்க. அது இன்டர்லாக் ஆகிடும். இதே மெத்தேடில் தான் கோயில்களையும் கட்டினாங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஸ்லாப் இருக்கும், முன்னால் ஒரு எலிவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எலிவேஷனோட அடுத்த ஸ்டோனில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதோட ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் இன்டர்லாக்கிங் சிஸ்டங்கிறது. இந்த மாதிரி மெத்தேடில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையுமே கட்டினாங்க. அதனால தான் என்னன்னா கோயில்கள் எல்லாமே ஒரே கல்லால் கட்டப்பட்டது மாதிரி இருக்கும். ஏன்னா சோழர்கள் காலத்தில் வந்து பல்லவர்கள் முன்னாலேயே வந்துட்டான். அவன் வந்து என்ன பண்ணால் ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி அதில் ஒரு கோயிலை உருவாக்கினான். சோழர்கள் வந்தாங்க, என்னடா அவன் ஒரே கல்லில் பெரிய பாறையை குடைஞ்சிட்டானே, நமக்கு அந்த மாதிரி பாறை கிடைக்கல, எல்லா இடத்துலையும் பாறையை குடைஞ்சிட்டான், நாம் என்ன பண்ணலான்னு அவன் நிறைய துண்டு துண்டு கல்லை எடுத்து ஒரே கல்லாக ஆக்கி வெளியில் பார்க்கறதுக்கு ஒரே கல்லாக செய்யணுன்றதுக்காக தான் ஒரே கல்லில் வடிவம் கொடுத்து இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை அவன் கொண்டு கொடுத்தான். ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக இருக்கும் கோயில், இது பெருசாக இருக்கும், ஆனால் ஒரே கல்லில் மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா இவனுக்கும் அந்த மன திருப்தி, ஆனால் அதை விட நான் உயரமாக கட்டினேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையுமே மாறுபட்ட ஒரு டெக்னாலஜியை வந்து புகுத்தினது தான் நம்ம தமிழக கோயில் கலைகளை. அந்த தமிழக கோயில் கலைகளை நீங்கள் வெறுமனே வந்து போய் கோயிலை பார்க்கக்கூடாது, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெனோவேஷன் அதில் நடுவில் கோடு போடுறாங்க. அது நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம், தயவு செய்து கோடு போட்டு பைஃப்ரிகேட் பண்ணாதீங்க. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் ஒரே கல்லில் எப்படி நிறுத்தினாங்களோ அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிற கோயிலை நாங்களே துண்டு துண்டு கல்லில் தானே கட்டணுன்றது மாதிரி நம்ம கோடு போட்டு காட்டுறோம். அது கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். தொடருது. அது இந்த மாதிரி மண்மரபு நிகழ்ச்சியை பார்த்துட்டாவது இனிமேல் அந்த கோடு போடுற நிகழ்ச்சியை விட்டுட்டாங்கன்னா அது ஒரு காவல்துறைக்கு போடுவாங்களே அந்த மாதிரி கோடு போட்டு வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் போனீங்கன்னா 10 கல் வச்சு சேர்த்து கட்டினதுங்கிறது தெளிவாக தெரியுது. அது நமக்கு வந்து அவன் அந்த காலத்தில் நினச்சது. எங்கள் டைரக்டர் நாகசாமி சொல்லுவார் என்னதுங்களா, ஒரு கோயிலை கட்டி முடிச்சதுமே ராஜராஜன் கட்டிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் நம்ம ஒரு சின்ன வீட்டை கட்டிட்டாவே 4 பக்கமும் நின்று பார்ப்போம்ல, அது மாதிரி நீங்கள் அந்த ராஜராஜன் நினப்பிலேயே நீங்கள் அந்த கோயிலை போய் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அதர்வைஸ் ஏதோ ஒரு கோயிலுங்கிற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்காது அப்படிம்பாங்க. அதில் கோயிலை மாத்திரம் பார்க்கக்கூடாது, அந்த கட்டடக்கலையும் பார்க்கணும். எப்படியெல்லாம் மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டடக்கலையை தினமும் எண்ணி எண்ணி வைக்கலாம். வரலாறு என்றைக்கும் வரலாறு தாங்க. அந்த தொன்மையை நுணுக்கமாக ஆராய்ந்து அதை தெளிவாக எடுத்து கூறினா தொல்லியல் அகழாய்வு என்றைக்குமே வந்து உயிரோட்டமாக இருக்கும். இன்னைக்கு மக்களிடையே நல்ல அவேர்னஸ் வந்துடுச்சு. எல்லா இடத்துலையும் அகழ்வாய்வு பார்க்குறாங்க. அதே மாதிரி தொல்லியல் சான்றுகளை பார்க்குறாங்க. மண்மரபை நல்லா விரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் இன்னும் பல நிகழ்வுகளை எடுத்து தனித்தனியான அங்கங்களையாக நீங்கள் போடுங்க பாருங்கள், அது இன்னும் வரவேற்பு இருக்கும். இன்றைக்கி வரவேற்பு இல்லைன்னாலும் நீங்கள் பதிவு பண்ணிவிடுங்க. அண்ட் ஃப்யூச்சரில் யங்ஸ்டர்ஸுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.